அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னே சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டுமே செய்வாங்க. அடுத்தவங்களுக்காக எந்த சூழ்நிலையும் அதை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. தனக்கு வேண்டியதை கண்டிப்பாக அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சே ஆகணும், தனக்கு வேண்டியதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாத குணத்தையும் வைராகிய குணத்தையும் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா விஷயத்தும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிடிவாதம் பிடிச்சே சில காரியத்தை அடையக்கூடிய நபர்கள். எனக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக நான் அடைஞ்சே ஆகணும், இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலையே, எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க. என்னால் நான் நினச்ச இலக்குகளை அடைய முடியல, நான் ஆசைப்பட்ட விஷயத்தை என்னால் அடைய முடியல, எனக்கு விருப்பப்பட்டது எல்லாமே என்னை விட்டு விலகி போகுது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய தடைகளை சந்திச்சிட்டேங்க. ஒரு வேலை ரீதியாக நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லைங்க. அப்படியும் ஒரு வேலை அமைஞ்சது அப்படின்னா அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம்னு நினச்சாலும் அதுலேயும் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. எனக்கு பிடிச்ச துறையில் எப்போ தான் வேலை கிடைக்கும், நான் பிடிச்ச மாதிரி என்னால் எப்போ தான் வேலை செய்ய முடியும், எனக்கு இருந்த வேலையை திடீர்னு போயிடுச்சு, அட்லீஸ்ட் புதுசாக ஒரு வேலை கிடைக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சில கேள்விகள் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. பணம் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறதாகலாம். எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன், அந்த வேலை கிடைக்கிறதுலேயே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுங்க. பிடித்த மாதிரி பிடித்த துறையில் வேலை செய்வதற்கான யோகமும், உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள், அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ, உங்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கும். தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நான் நினச்ச மாதிரி என்னோடய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய காலகட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய தடைகளை வெல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸை பெரிய அளவில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்குங்க. வியாபார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் முதலீடுகள் அப்படிங்கிறது முன்னேறுங்க. போட்ட முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. மற்ற வாடிக்கையாளரை காட்டிலும் மற்றவங்களுடைய பிஸ்னஸை காட்டிலும் உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரிய போதுங்க. எந்த இடத்துல தவறு செஞ்சோமோ அந்த தவறை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பணம் தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டாக பூர்த்தியாகும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு கரெக்டான விதத்தில் பணம் அப்படிங்கிறது உங்களை சேருங்க. திருமணம் நடக்காத நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடைங்க. எல்லாமே இருக்குது. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயங்கள் மட்டும் என்னால் அடைய முடியலைங்க. நான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நான் லவ் பண்ண ஒரு பொண்ணோ அல்லது பையனோ நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போனேன். ஆனால் அது என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. திடீர்னு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. பிடித்த நபர்கள் கூட என்னை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுதான் முடிஞ்சது. அட்லீஸ்ட் எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் விருப்பப்பட்ட மாதிரி மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி போராடிட்டு இருக்கேன். அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் இல்லை. சில நேரத்தில் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்திருக்கு. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது வருங்க.
குடும்பத்தில் கூடிய விரைவில் புதிய நபர்களுக்கு உண்டான சேர்க்கை. அப்போ கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி வரக்கூடிய நேரமோ அல்லது கணவர் ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஸோ பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. லவ் பண்ணும்போது நல்லா போயிட்டு இருந்தது, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பெரிய அளவில் பிரிந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு கூட தயாராக இல்லாமல் இருக்கோம். ஸோ இந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒன்று சேராதா, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியாதா, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பழையபடி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியாதா, என்னை விட்டுட்டு போன நபர்கள் மறுபடியும் என்னை திரும்ப தேடி வரமாட்டாங்களா, அல்லது அதே வாழ்க்கை எனக்கு நிம்மதியான வகையில் அமையும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவீங்க. காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கி 2 பேரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இது மூலமாக திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு யோகம் இருக்கும். கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. விட்டுட்டு சென்ற நபர்கள் அதாவது விலகி வந்த நபர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன மனசங்கடத்துக்காக விட்டுட்டு போனவங்க, அவங்க வேண்டான்னு சொல்லி நீங்கள் அவங்க லைஃப்லேருந்து வெளியே வந்தவங்க மறுபடியும் திரும்ப ஒன்று சேருவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக போகுது. ஏன்னா இந்த குடும்பம் சார்ந்த, தனம் சார்ந்த, வாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லாங்க. வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது நடந்ததுனால தான் இன்றைக்கி 2 பேத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரிவினை ஏற்பட்டுச்சு. அந்த வாக்குவாதங்களே ஒரு சில நேரத்தில் சாதகமான சூழ்நிலையை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததான் அந்த வீடு வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா வீடு கட்டணும்னு நினச்சா அந்த பணம் வேறு விதத்தில் செலவாகுதுங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா அந்த பணம் வேறு விதத்தில் நஷ்டமாகுது. இந்த பணம் நம்ம கையில் இருந்தால் செலவாயிரும், வேறு ரெட்டி கொடுத்தா அந்த பணம் என் கைக்கு வர மாட்டேங்குது. இதனால் வீடு கட்டுற அமைப்பு நின்று போச்சுங்க. வீடு கட்ட முடியல. வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுவும் பண்ண முடியலைங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினச்சேன், அதுவும் தடைப்படும். அப்போ எனக்கு வர வேண்டிய தொகைகள் எனக்கு வராதனால எல்லாமே எனக்கு டோட்டலாக ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க. ஸோ எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் இருக்குது. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். கூடிய விரைவில் தனம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். கொடுத்த இடத்துல பணம் உங்களை தேடி திரும்ப வருங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து கரெக்டான நேரத்தில் குறிப்பிட்ட தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதாவது வங்கி சம்மந்தப்பட்ட சில லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க. உங்களுக்கு சாதகமான யோகத்தை உருவாக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு லோன் அப்படிங்கிறது எல்லாமே செலக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. இந்த பணம் அப்படிங்கிறது வர வேண்டிய இடத்துலேருந்து கரெக்டாக வந்ததுன்னா இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சிட்டு இருக்குங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வந்து சேரும்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பீங்க, அந்த பணத்தை நீங்கள் மறந்துருப்பீங்க, அந்த பணம் உங்கள் கைக்கு வருங்க. அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறது மூலமாக அது மூலமாக வரக்கூடிய லாபத்தை வச்சு உங்களுடைய கடன் அடைப்பீங்க. இல்லை நண்பர்களோ, உறவினர்களோ, சொந்த பந்தங்களோ, இல்லை குடும்ப உறுப்பினர்களோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு தொகைகள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கணும். உங்கள் கஷ்ட சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு அவங்க கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து கட்டாயம் நீங்கள் வெளியே வரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக புத்திரர் இல்லாத அதாவது தம்பதியினருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல். ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால தான் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயே மன விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த நிலை மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது நீங்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக இருந்த அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள், ஒரு சர்ஜரி பண்ணது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகினது, அடிப்பட்டது, எலும்பு உடைஞ்சதுங்க, இந்த மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் படிப்படியாக அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. விருப்பப்பட்ட துறையை படிப்பதற்கும் விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதில் வந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன் அழைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா
தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.